நான் வந்து இப்போ ஒரு 16 ஏக்கரில் ஒரு ஃபார்ம் வச்சுருக்கேன். அதில் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு நான் 20 லட்சம் 30 லட்சம் லிட்டர் வந்து தண்ணி வந்து சேமிக்கிறேன். முனிசிபாலிட்டியில் நான் தண்ணி வாங்கலை. 16 வருஷமாக நாங்கள் சமைச்சிக்கிட்டு இருக்கோம், குடிச்சிக்கிட்டு இருக்கோம். கூரை வீட்டிலையும் இதை சேமிக்கலாம், அதுக்கான வழிமுறை இருக்குது. மாடி வீட்டிலையும் சேமிக்கலாம், 3 மாடி உள்ள வீட்லேயும் சேமிக்கலாம், ஷீட்டு போட்டிருக்க ஷெட்டுலேயும் சேமிக்கலாம். மழைநீர் சேமிக்கிறதுக்கு பெரிய செலவு ஒன்றும் நமக்கு கிடையாது. ஃபில்ட்ரு தொட்டி ஒரு 4500 9000 வாங்கிடலாம். மணல், ஜல்லி, கறி இதெல்லாம் வந்து ஒரு 1000 1500 வாங்கிடலாம். 500 லிட்டர் டேங்கில் ஒரு 10,000 ஒரு 12,000 இருந்தால் ஒரு வீட்டில் சாதாரண வீட்லேயும் வந்து மழைநீர் சேமிப்பு கொடுக்கலாம். மழைநீர் உயிர்நீர். மழை இல்லை என்றால் இந்த பூமி இல்லை. அதனால் பஞ்சபூதங்களில் நீர், நிலம் இது ரெண்டும் மிக முக்கியமானது. அதில் தான் நம்ம உணவு விளையுது. அந்த உணவு விளைஞ்சு தான் நம்ம சாப்பிட்றோம். அந்த நிலம்தான் நம்ம உடம்பு. அந்த ஆரோக்கியத்துக்காக செலவு பண்ணுற காசு இதில் மிச்சம். ஒவ்வொருவரும் அதை போல் வந்தாங்கன்னா நிச்சயமாக தண்ணீருக்காக நீங்கள் அரசாங்கத்தை நம்பியிருக்கணும் தேவையில்லை, மின்சாரத்துக்காக அரசாங்கத்தை நம்பியிருக்கணும் தேவையில்லை. எனக்கு மட்டும் மழைநீர் இல்லை, இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களுக்குமே மழைநீர் பொதுவானது. அப்போ வந்து மேலேருந்து வர தண்ணி ஏன் ஒரே நோக்கத்தோடு எல்லாருக்கும் வந்து இறைவன் கொடுக்குறான். வணக்கம், என்னுடைய பெயர் ஜெய்சங்கர். நான் வந்து இயற்கை விவசாயி மற்றும் இயற்கை ஆர்வலராக இருக்கிறேன். நான் வந்து திருவாரூர் மாவட்டத்தில் திருவாரூர் ஒன்றியம், திருவாரூர் அருகாமையில் இருக்கிற பள்ளிவாரமங்கலம் கிராமத்தில் வசிக்கிறேன். மழைநீர் சேமிப்பு வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு பெரிய ஸ்கீம் ஒன்று கொண்டு வந்தாங்க. மழைநீர் சேமித்தா நம்ம நிலத்தடி நீர் உயர வைக்கலாம், குடிநீராகவும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஸ்கீம் வந்தப்பயே நாங்கள் அதுக்குள்ளே வந்துட்டோம். ஆனால் நான் முழுமையாக ஒரு வீடு கட்டும்போது 2009 ஒரு வீடு கட்டும்போது அதை மழைநீர் சேமிப்படுத்தி குடிக்கிறதுக்கே பயன்படுத்தினேன். அதிலிருந்து இதுவரையும் நாங்கள் முனிசிபாலிட்டிலேருந்து தண்ணி வாங்கலை, போர்லேருந்து தண்ணி குடிக்கிறதுக்கு எடுக்கலை. மழைநீரை மட்டுமே பயன்படுத்தி குடிக்கிறதுக்கும் சமைக்கிறதுக்கும் பயன்படுத்திட்டு வரோம். நிறைய பேர் வந்து மழைநீரை வந்து குடிக்கலாமா குடிக்க வேண்டாமா அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் டவுட்டாக சொன்னாங்க. நான் வந்து அதை தஞ்சாவூரில் உள்ள ஒரு யூனிவர்சிட்டியில் போய் டெஸ்ட்டும் பண்ணிட்டேன். 3 முறை டெஸ்ட் பண்ணப்போ இது வந்து போர்ட்டபுள் வாட்டர் தான், நீங்கள் குடிக்கலாம், அதை பயன்படுத்தலாம், சமையலுக்கு பயன்படுத்தலாம்னு சொன்னாங்க. அதோடு நீங்கள் பயப்படாமல் அதை சாப்பிடலாம் அப்படின்னு யூனிவர்சிட்டிலேயே எங்களுக்கு வந்து அதை வந்து சர்டிஃபை பண்ணாங்க. அதிலிருந்து நாங்கள் இதுவரையும் மழைநீர் தான் குடிக்கிறது, சமைக்கிறது இரண்டுக்குமே பயன்படுத்திட்டு வரோம். இப்போ எங்களுக்கு ஒரு போதுமான அளவு ஒரு 5000 லிட்டர் சேமித்து வச்சுருக்கோம். வருஷம் பூரா அது வந்துக்கிட்டே இருக்குது. அது வந்து 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து நாங்கள் அந்த டேங்கை வந்து சுத்தம் பண்ணுவோம். சுத்தம் பண்ணாலே போதும். அதுக்கு பிறகு நீங்கள் சுத்தம் பண்ண அவசியம் இல்லை. 5000 லிட்டர் எப்போயெல்லாம் மழை பெய்யுதோ அப்போயெல்லாம் வந்து முன்னாடி ஒரு 1 ஹவர் தண்ணியை விட்டுருவோம். ஏன்னா நிறைய ஃபேக்ட்ரி இருக்குது, தொழிற்சாலைகள் இருக்குது, எல்லாமே அந்த புகை எல்லாமே மேலே கொளுத்துறாங்க. பிளாஸ்டிக்கை எரிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, எரிக்கிறாங்க. இது எல்லாமே வளிமண்டலத்தில் தான் போய் அப்படியே சுழற்சியில் இருக்கும். அப்போ முதல் மழையில் வந்து அது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஆசிடாக கூட மாறலாம். அதனால் முதல்ல ஒரு 3 மணி நேரம் 2 மணி நேரம் மழையை நம்ம விட்டுறது நல்லது. அதுக்கு பிறகு நாங்கள் அந்த ஒரு கிளாஸ் எடுத்து பிடிச்சி பார்ப்போம் அந்த வாட்டர் எப்படி வருதுன்ட்டு. அது வரும்போது க்ளீனாக இருக்கும் அந்த கிளாஸில். அப்போ தண்ணியை நம்ம வந்து வால்வை மூடிட்டோம்னா ஃபில்டர் தொட்டிக்கு போயிடும். அதுக்கு பிறகு மழை நீரை வந்து நம்ம சேமிக்கிறது தான் பெஸ்ட்டு. அதுக்கு பிறகு நேரடியாக ஃபில்டர் தொட்டிக்கு விட்டு அதிலேருந்து குடிநீர் தொட்டிக்கு கொண்டு வந்துடுவோம். அங்கேருந்து வரும்போது நாங்கள் வந்து நேரடியாக கிச்சனில் கொண்டாந்து ஒரு டேப் வச்சுருப்போம். அந்த டேப்லேருந்து நம்ம யூஸ் பண்ணி தேவையானது எல்லாம் கொடுத்துருவோம். இது வந்து நிறைய பேருக்கு நாங்கள் மழைநீர் குடிக்கிறதுக்கும் கொடுத்துருக்கோம், எங்கள்கிட்ட வந்து வாங்கிட்டும் போயிருக்கிறாங்க. இப்போ ஒரு பெரிய பண்ணை வச்சுருக்கோம், அதுலேயும் மழைநீர் சேமிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கோம். அதை குடிக்கிற பர்பஸோடு மழைநீரை வந்து பூமிக்குள்ளே சேர்க்குற பர்பஸுக்கு அதிகமாக ஆர்வம் காட்டி இப்போ அதை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். 2009 நான் வீடு கட்டும்போது மழைநீர் போடணும்னு ஒரு தலையாய நோக்கத்தோடு இருந்தேன். அப்போது எங்களுக்கு வந்து வரதராஜன் ஒரு மழைநீர் சேமிப்பு ஆர்வலர் வந்து எங்களுக்கு அந்த பாயிண்ட்டு பண்ணி கொடுத்தாரு. வரதராஜன் சார் வந்து அதை முழுமையாக எங்களுக்கு பண்ணி ஒரு குறைந்தபட்சம் ஒரு 45,000 அந்த சிஸ்டத்தை எங்களுக்கு பண்ணி கொடுத்தாரு. 5000 லிட்டர் டேங்கு, ஃபில்ட்ரு தொட்டி 20 லிட்ரு, அதுக்குள்ள மணல், ஜல்லி, கறி, அதுக்கான வலை எல்லாமே அவர் பண்ணி கொடுத்தாரு. அதுலேருந்து தொடர்ந்து அந்த தொழில்நுட்பத்தை கற்றுக்கிட்டு நான் நிறைய பேருக்கு அதே தொழில்நுட்பத்தை சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் அளவுக்கு அதே போல் வீட்டில் மழைநீர் போட்டு குடிச்சிட்டு வராங்க. அவங்களுக்கும் நல்ல பயன்பாடாக இருக்குது. பொதுவாக இப்போ தண்ணியில் வந்து அதிக டிடிஎஸ் இருக்குது, அது வந்து யூரினில் வந்து கல் வருது அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் இருக்குது.
இப்போ அந்த பிரச்சனையே இப்போ எங்களுக்கு அதை பற்றி சிந்தனையே கிடையாது. ஏன்னா இதில் பொதுவாகவே மழை நீரில் டிடிஎஸ் 30 தான் வருது. அது அனைவருக்கும் பொதுவான நீர். இப்போ இயற்கையே கொடுக்குற நீரில் எனக்கு மட்டும் 30 இல்லை, உலகத்துக்கே 30 தான். அப்போ 30 இருக்கும்போது அந்த டிடிஎஸ் உப்பு பிரச்சனையிலேருந்து நம்ம வந்து சால்வ் பண்ணிடுறோம். பாத்திரங்களில் உப்பு படியறதில்லை, டேப்பில் உப்பு படியறதில்லை. இப்போ நம்ம பூமியிலேருந்து எடுத்தோம்னா கொஞ்ச நாளில் வந்து அந்த டேப்லலாம் வந்து அப்படியே கரை படிஞ்சு உப்பாயிடுது. இப்போ மழைநீர் சேமிப்பு 9லேருந்து நாங்கள் ஒரு டேப் போட்டிருக்கோம். அந்த டேப்பில் துருவும் வரல, எதுவுமே வரல, கரெக்டாக இருக்குது. இந்த வலை கூட நாங்கள் சும்மா 15 நாளைக்கு சுத்தம் பண்ணி போடுறோமே தவிர எந்த விதமான துருவும் அதில் வரதில்லை. அப்போ இதுலேருந்து அந்த மழைநீருடைய உபயோகம் எப்படி இருக்குங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. கறி 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கறிவிட்டு போட்டுக்கலாம். இல்லைன்னா நிலக்கறி எடுத்துக்கிட்டால் ரொம்ப பெஸ்ட்டு. இல்லைன்னா நம்ம சாதாரண மரக்கறியே போட்டுக்கலாம், அதில் ஒன்றும் தவறு இல்லை. சிப்ஸு மணல் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம அதை புதுசாகவே மாற்றிக்கலாம். பொதுவாக அந்த தண்ணி 4 வருஷம் வரையும் கெடாது. எப்படின்னா சூரிய வெளிச்சமும் காற்றும் புகாமல் இருந்தால் அந்த தண்ணி கெடாது. இப்போ சூரிய வெளிச்சம் படாமல் அந்த டேங்கை நம்ம பாதுகாத்துக்கணும். நாங்கள் எப்படி அந்த வீட்டில் பண்ணியிருக்கோம்னு சொன்னால், வீட்டில் வந்து டேங்கு ஒரு மேடை கட்டி அந்த மேடையில் 5000 லிட்டர் தண்ணியை சேமித்து அதை சுற்றியும் வந்து நான் இரும்பால் ஒரு கவர் பண்ணி அதை சுற்றியும் மரம் வளர்த்து விட்டுட்டேன். எனி டைமும் அந்த மரத்து நிழலுக்குள்ளே தான் அந்த தண்ணி இருக்கணும். கீத்து போடுற அது போடுறதும் தேவையில்லை. மரத்து நிழலுக்குள்ளேயே இருக்கும்போது சூரிய வெளிச்சமே அங்கே படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ மரத்து நிழலுக்குள்ளே இருக்கிறதுனால இதுவரையும் அதில் வாம் எதுவுமே உருவானதே இல்லை. உங்களுக்கு நாங்கள் இறங்கி தொட்டியை ஒரு வருஷத்துக்குள்ளே பார்ப்போம். மழை நல்லா பெய்கிறப்போ உள்ளே எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே பார்ப்போம், க்ளீனாக இருக்கும் தொட்டி. அதுக்கு பிறகு சரி பரவாயில்ல, இது ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டு 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் சுத்தம் பண்ணுறதே தொட்டி. கூரை வீட்டிலையும் இதை சேமிக்கலாம், அதுக்கான வழிமுறை இருக்குது. மாடி வீட்டிலையும் சேமிக்கலாம், 3 மாடி உள்ள வீட்லேயும் சேமிக்கலாம், ஷீட்டு போட்டிருக்க ஷெட்டுலேயும் சேமிக்கலாம், குடிநீராக மாட்டலாம். இதில் வந்து நம்ம செய்ய வேண்டியது, வீட்டுக்குள்ளேயே டேங்க் இருந்தால் 400 லிட்டர் டேங்கெலாம் இருக்குது, அதை வச்சுக்கிட்டாலே போதுமானது. அது வீட்டுக்குள்ளே இருந்தால் சூரிய வெளிச்சம் படாது, அதில் வாம் வராது. ஆனால் வெளியில் சேர்க்கும் போது அதை நம்ம சேஃப்டி பண்ண வேண்டியிருக்கு. ஒரு வீட்டுக்கு குடிக்கிற தண்ணி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 2000 லிட்டர் டேங்க் இருந்தாலே போதும். குறைந்தபட்சம் 500 லிட்டர் டேங்க் இருந்தாலே குடி தண்ணிக்காக நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். அது வருஷம் பூராவே நமக்கு அதை பயன்படுத்திக்கலாம். 2 மாதத்துக்கு 1 மாதத்துக்கு இடையில் மழை பெய்யும் போது நம்ம அதை கரெக்டாக சேமிச்சுக்கணும். இப்போ நாங்கள் பண்ணையில் போட்டிருக்கிற தொட்டியினுடைய அளவு வந்து 15000 லிட்டர் கெப்பாசிட்டி. அது எவ்வளவு ஏரியாவிலேருந்து கிடைக்குதுன்னா, ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட் உள்ள டெரஸ் ஏரியாவிலேருந்து அது எங்களுக்கு 4 மணி நேரத்தில் சாதாரண மழைக்கே நிறைஞ்சிடுது. அதுக்கு பிறகு அந்த 15000 லிட்டரில் வர தண்ணியை பூரா நாங்கள் பக்கத்துலேயே ஒரு போர் பண்ணி 50 அடிக்கு அதில் ஸ்லாட்ரு பண்ணி விட்டுட்டோம். இப்போ எவ்வளோ மழை பெஞ்சாலும் அந்த பூமிக்குள்ளேயே அந்த தண்ணி 15000 லிட்டருக்கு மேலே தங்கினது போய் பாக்கியெல்லாம் உள்ளே போய்கிட்டுருக்கு. 4 மணி நேரத்துலேயே 15000 லிட்டர் வருதுன்னா நம்ம ஆண்டுக்கு நம்ம கணக்கிட்டு பார்த்தோம்னா எத்தனை 1000 லிட்டர் உள்ளே போகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ பூமியில் சேமிக்கும் போது பலவிதமான நன்மைகள் நடக்குது. இப்போ ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம்னா அந்த கோயிலோடு நின்று போயிடுது. நான் மழைநீர் சேமித்தேன்னா அந்த ஊருக்கே பயன்பாடாக இருக்குது. அந்த ஊரில் உள்ள உப்புத்தன்மை வந்து மாறுது. இப்போ பள்ளிவாரமங்கலம் கிராமத்தில் நான் வந்துட்டு ஒரு 15000 சரி ஒரு 800 சரி உள்ள ஒரு வீட்டில் அந்த மழைநீர் சேமிப்பு போட்டிருக்கிறதுனால அந்த ஊரில் பொதுவாக உப்புத்தன்மை வந்து மாறி இருக்குது. 1500 டிடிஎஸ் இருந்தது, இப்பொழுது 900, 730, 750 டிடிஎஸாக குறைஞ்சிருக்கு. முதல்ல வந்து எங்களுக்கு விவசாயத்துக்கு நாற்று விடும் போதே நாற்று வந்து கருவ ஆரம்பிக்கும். இப்போ அதே போரில் நான் வந்து நாற்று விடும்போது நாற்று நல்லா இருக்குது. முதல்ல உள்ள போரில் 60 நாள் கழித்து தான் எங்களுக்கு தண்ணி வைக்கணும்பாங்க. இப்போ நாங்கள் ஆரம்பத்தில் தண்ணி வைக்கும் போதே மரப்பயிர்களும் சரி நாற்றும் சரி நல்ல வளர்ச்சிக்கு வருது. எல்லா வகையான பயிர்களுக்கும் இந்த போர் எங்களுக்கு வந்து இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மழைநீர் சேமிப்புனால தான் அந்த பலன் நடந்திருக்குது. மழைநீரை பொறுத்தவரையிலையும் அப்படியே குடிக்கலாம், அதை சூடுபடுத்தி குடிக்கிறது கூட சூடுபடுத்தியும் குடிக்கலாம், அதனால் எந்த பாதிப்பும் இல்லை. இப்போ நாங்கள் வந்துட்டு ரசம் எக்ஸலண்ட்டாக இருக்குது டேஸ்ட்டு. சாப்பாடு அப்படியே தும்புப்பூ போல் ஒயிட்டாக இருக்குது, சின்ன அளவில் கூட மஞ்சள் வரதில்லை. நாங்கள் ஒரு தடவை துணியே துவைச்சி பார்த்தோம் மழைநீரில், அவ்வளோது நீட்டாக அவ்வளோது பளிச்சுன்னு போயிடுது துணி. அப்போ மழைநீரில் எவ்வளோது ஒரு வாஷ்லேயே அப்படி இருக்குது. நாங்கள் வந்து வெந்நீராக வச்சு குடிக்கிறதில்ல, எப்பொழுதுமே அந்த மழைநீரை அதே வெப்பநிலையில் தான் நாங்கள் அதை குடிக்கிறோம். என்ன நிலையில் வந்து வடிகட்டுறோமோ அதே நிலையில் தான் அதை சாப்பிட்றோம், சாப்பாடு வைக்கிறோம், எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கு. அதில் டேஸ்ட்டு அதிகமாக இருக்குது. இப்போ என்னோட கூட கேட்குறாங்க, மழைநீர் வந்து காரைக்குடியிலேருந்து வரவங்க வந்து கல்யாணத்துக்கு வரும்போது எங்களுக்கு 2000 லிட்டர் மழைநீர் கொடுங்க, நாங்கள் அந்த சமையலை நல்லா டேஸ்ட்டாக ஆக்கிக்கணும்னு சொல்கிறாங்க.
இப்போ நாங்கள் கல்யாண மண்டபத்தில் அதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம். 1,00,000 லிட்டரு மழைநீர் சேமித்து வச்சுட்டு எல்லா கல்யாணத்துக்கும் 2,000 லிட்டரு மழைநீர் கொடுக்கலாங்கிற ஆலோசனையில் இப்போ அது 1,00,000 லிட்டர் டேங்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒயிட் டேங்காக இருந்தால் ரொம்ப நல்லது. பிளாக் டேங்க் இல்லாமல் ஒயிட் டேங்காக இருந்தால் வெப்பநிலை வந்து சீரான இதில் வச்சுக்கும். வாஷ் பண்ணும்போது எதுவுமே புதுசாக வாங்கினா அது கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஒரு 15 நாள் மழையை வந்து நம்ம சேமித்து நம்ம வெளியாக்கிடுவோம். அந்த ஃபில்டர்லேருந்து வர அழுக்கெல்லாம் வந்து அந்த இதிலே கிளியர் ஆகிடும். முதல்ல போர் வாட்டர் விட்டு தான் அந்த ஃபில்டரை வந்து சுத்தம் பண்ணுவோம். திருப்பி மழை நல்லா பெய்கிறப்ப அதையும் வச்சு சுத்தம் பண்ணிவிட்டு தான் அதுக்கு பிறகு டேங்கில் விடுவோம். அதை டேங்கில் விடும்போது அது ஓவர்ஃபுல்லாக ஆகிடும். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஓவர்ஃபுல் அதுலேருந்து ஒரு லைன் கொடுத்து சாதாரண போரில் கொண்டு அதை விட்டுருவோம். அது மழைநீர் சேமிப்பாகவும் மாறிக்கும். மழைநீர் குடிக்கிறதுனால நமக்கு கிட்னி சம்மந்தமான பிரச்சனை வந்து இதில் நிறைய குறையுது. 2வது ஸ்கின்னு இதில் உள்ள பிரச்சனையும் குறையுது. ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுனால நம்ம டாக்டர் செலவை வந்து குறையிறதுக்கு இதில் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் இது வந்து ஆரோக்கியத்தை பார்த்தோம்னா நமக்கு இதில் ரொம்ப பெஸ்ட்டு. அந்த ஆரோக்கியத்துக்காக செலவு பண்ணுற காசு இதில் மிச்சம். ஒரு எதுக்காக வைத்தியம் பார்க்க போகிறாங்கன்னா அதெல்லாம் இதில் மிச்சமாகுது. இன்னும் வந்து முடி கொட்ட மாட்டேங்குது. இந்த தண்ணியில் வந்து முடி கொட்ட மாட்டேங்குது. ஆக்சிஜன் ஏற்றம் அப்புறம் அந்த ஆக்சிஜன் நிறைஞ்சிருக்கும் இந்த மழை தண்ணியில். இப்போ நம்ம பூமியிலேருந்து எடுக்கிற தண்ணியை குடிக்கும் போது லேசாக இருக்கும், சப்புன்னு இருக்கும், இல்லை உப்பு வைக்கிறாப்புல இருக்கும். எந்த ஒரு கனமான ஒரு உணர்வு தெரியும். நம்ம நாக்கில் வந்து ஒரு கனமான உணர்வு தெரியும். இந்த மழை தண்ணியை குடித்தாலும் நம்ம சொல்லிடலாம் இது மழை தண்ணி அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அதனுடைய தன்மை வந்து ரொம்ப நல்லா ஒரு ஆக்சிஜன் லெவல் வந்து நம்ம உடம்புல நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிறது தெரியும் அந்த வாட்ரு. நான் வந்துட்டு ஒரு 2 லிட்டர் தண்ணியை வந்து எடுத்துகிட்டே போயிடுறது. நான் பாட்டிலில் எடுத்துகிட்டே போயிடுவேன். அதை தான் நான் பொழுதனைக்கும் குடிச்சிடுறேன். ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி நான் மழை நீரை தான் யூஸ் பண்ணுறேன். காலையில் ஆரம்பித்து இரவு 7 மணி வரையும் மழை நீரை தான் குடிக்கிறேன். சுத்தப்படுத்துறது எப்போதுமே மழை சீசனில் தான் சுத்தப்படுத்தணும். ஏன்னா தண்ணியை நம்ம எடுத்துட்டோம்னா தண்ணி இல்லாமல் போயிடும் கோடை காலத்தில் பண்ணோம்னா. அதனால் மழை எப்போ நல்லா அடர்மழை பெய்யுதோ அப்போ நம்ம எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு உள்ளே இறங்கி டேங்கு உள்ளே இறங்கி சுத்தம் பண்ணிக்கலாம். லேசாக ஒரு ப்ளீச்சிங் பவுடர் போட்டு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அதையும் வாஷ் பண்ணிடலாம். அந்த தண்ணியும் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம டேங்கை சுத்தம் பண்ணி தண்ணி சேமிச்சிக்கலாம். மழை நேரத்தில் வந்து சுத்தம் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. நான் மழை பெய்கிறப்ப தண்ணியை விடுவோம், தொட்டியில் வந்து சேரும். சரி இதில் அந்த பழைய தண்ணி இருக்குது, இதில் வந்து சேரும்போது ஏதாச்சும் பூச்சி வருதாங்கிறத நான் டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன். அதுலேயும் அந்த பூச்சி வரல. மேலே நான் வந்து திறந்தும் பார்ப்பேன். போய் மேலே மூஞ்சூர் எலிகள் தொந்தரவு இருக்கா அப்படின்னு டேங்கையும் திறந்து பார்ப்பேன். அங்கேயும் க்ளீனாக இருக்குது. நம்ம மாதத்துக்கு ஒரு தடவை மேலே ஏறி எல்லாத்தையும் பார்ப்போம். பூச்சி இருக்கா, இது இருக்கா, ஏதாச்சும் திறந்துருக்கா அப்படிங்கிறத நம்ம வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா குடிநீராக பயன்படுத்தும் போது அதில் நம்ம கேர் எடுத்துக்கணும். நம்ம இப்போ வசதிக்கு தகுந்தா போல் நம்ம தொட்டி அமைச்சிக்கலாம். 5000 லிட்டர் சேமிச்சிங்கன்னா வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு தண்ணி பிரச்சனையே வராது. நம்ம முனிசிபாலிட்டியில் போய் தண்ணி வாங்கணும், போர் போட்டு எடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே வராது. ஏன்னா நாங்கள் 16 ஆண்டில் முனிசிபாலிட்டியிலேருந்து நான் தண்ணி எடுக்கலையே, அதுவே ஒரே சான்று தானே உங்களுக்கு. முனிசிபாலிட்டியில் நான் தண்ணி வாங்கலை. 16 வருஷமாக நாங்கள் சமைச்சிக்கிட்டு இருக்கோம், குடிச்சிக்கிட்டு இருக்கோம். ஏதாச்சும் பாதிப்புனா தெரிஞ்சிருக்கணும்ல. ஒன்றுமே இல்லையே, நல்லா தானே இருக்குது. வரதராஜன் சார் வந்து 100% எங்களுக்கு நம்பிக்கை கொடுத்தாரு அந்த விஷயத்தில். அன்றைக்கி மறைஞ்சிட்டார், அவருக்கு நன்றி சொல்லணும். அவர் ஒரு இன்ஜினியர், அரசு ஊழியர் தான் அவர். நல்லா எங்களுக்கு டெக்னாலஜி பண்ணி அவர் தான் கற்றுக் கொடுத்தது எல்லாத்தையுமே. வரதராஜன் சார் மூலயமா கிட்டத்தட்ட ஒரு 200 பேருக்காச்சும் இந்த மழைநீர் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் எல்லாருமே நல்லா இன்ன வரையும் வச்சுருக்காங்க. நானே ஒரு 200-100 பேருக்கு சொல்லியிருக்கேன், நல்லா பண்ணியிருக்கிறாங்க. பொதுவாக மழைநீர் சேமிக்கிறதுல கொஞ்சம் நம்ம அறிவை யூஸ் பண்ணிக்கணும். எப்படின்னா இப்போ கீழே சில பேர் கட்ட சொல்லுவாங்க, தொட்டி இப்போ கட்டி அதில் வந்து நீங்கள் இந்த டைல்ஸ் ஒட்டுறது எப்படியும் பூமியில் வந்து லீக்கேஜ் வந்து வெளி தண்ணி வர்றதுக்கு வாய்ப்பு வந்துடுது. அப்படி வரும்போது அதில் வாம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம குடிநீராக பயன்படுத்துறதுக்கு கொஞ்சம் நமக்கு யோசனையாக இருக்குது. அதே டேங்க் வச்சு பண்ணும்போது அந்த சிக்கல் வரல. அதில் வந்து பிளாஸ்டிக் டேங்காக இருக்கேன்னு யோசனை பண்ணுவாங்க. அந்த பிளாஸ்டிக் டேங்க் நிழல்லே இருக்கும் போது அதில் ஒன்றும் பாதிப்பு தெரியல எங்களுக்கு. மழைநீர் சேமிக்கிறதுக்கு பெரிய செலவு ஒன்றும் நமக்கு கிடையாது. ஃபில்ட்ரு தொட்டி ஒரு 4500 9000 வாங்கிடலாம். மணல், ஜல்லி, கறி இதெல்லாம் வந்து ஒரு 1000 1500 வாங்கிடலாம். ஒரு 500 லிட்டர் டேங்கில் ஒரு 10000 ஒரு 12000 இருந்தால் ஒரு வீட்டில் சாதாரண வீட்லேயும் வந்து மழைநீர் சேமிப்பு கொடுக்கலாம். 500 லிட்டர் தண்ணி சீக்கிரம் தீர்ந்து போயிடும். எப்போயெல்லாம் மழை வருதோ நம்ம பிடிச்சி வச்சுக்க வேண்டியது. எப்பொழுது வந்து மழை பெஞ்சாலுமே நம்ம சிறு வயசுலேருந்தே மழையை சேமிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா இந்த நாட்டுக்கு தண்ணி பஞ்சமே வராது. மழைநீர் சேமிப்பு மிக மிக அற்புதமான திட்டம். ஒரு துளி தண்ணி கூட நம்ம போய் கடலில் சேரக்கூடாது.
அதை பூமிக்குள்ளே அனுப்பணும். அதற்கான திட்டங்களை அரசு செஞ்சதுன்னா இளைஞர்கள் எல்லாமே முன்னெடுத்து அதை செய்ய வேண்டும். மழை தண்ணியை சேமிக்கிறதுக்கு தடுப்பணைகளை கட்டணும். ஒவ்வொரு ஃபார்மும் வச்சுருக்கவங்களும் மழைநீர் சேமிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நான் வந்து இப்போ ஒரு 16 ஏக்கரில் ஒரு ஃபார்ம் வச்சுருக்கேன். அதில் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு நான் 20 லட்சம் 30 லட்சம் லிட்டர் வந்து தண்ணி வந்து சேமிக்கிறேன். நீங்கள் என்ன எனக்கு சொல்கிறேன், ஒரு 4 மணி நேரத்தில் 15,000 லிட்டர் வந்துடுது. அப்போ கணக்கு போட்டுக்க வேண்டியது, அந்த கணக்கு எனக்கு தெரியல. நிச்சயமாக மழைநீர் சேமிப்பு வந்து யூஸ்ஃபுல்லான திட்டம், எல்லாருக்கும் நன்மை தரும் திட்டம். அது நிச்சயமாக விவசாயத்துக்கு மிகப்பெரிய புரட்சியை உண்டு பண்ணலாம். இயற்கை விவசாயத்துக்கும் புரட்சியை உண்டு பண்ணலாம். எந்த விதமான கலப்படமும் இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரி தண்ணி, சாக்கடை தண்ணி எல்லாமே ரிவரில் வந்து கலக்குது. இப்போ நீங்கள் ரிவர் சுத்தமாக இருக்குன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஏதோ வருது, அந்தந்த தொழிற்சாலை கழிவுகள் எல்லாமே வந்து ஆற்றுல தான் வருது. அந்த தண்ணியை தான் நம்ம விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறோம். அப்புறம் எல்லாமே நச்சு மருந்துகள் அடிக்கிறாங்க, அந்த தண்ணியும் அதில் தான் வருது. நீங்கள் ஒரிஜினலாக மழை தண்ணியை சேமிக்கும் போது மழையில் எந்த விதமான பாய்சனுமே வரதில்லை. எனக்கு மட்டும் மழை நீர் இல்லை, இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களுக்குமே மழை நீர் பொதுவானது. அப்போ வந்து மேலேருந்து வர தண்ணி ஏன் ஒரே நோக்கத்தோடு எல்லாருக்கும் வந்து இறைவன் கொடுக்குறான். அதுதான் என்னுடைய தலையாய கருத்து. இன்னும் சொல்லப்போனால் அவியல் மில் வச்சுருக்கிறவங்க மழைநீரை சேமித்து அந்த நெல்லை அவியல் பண்ணாங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். அந்த அரிசியும் சரி, அந்த சுவையும் சரி, மழைநீரில் வந்து அவங்க பண்ணும்போது ரொம்ப எக்ஸலண்ட்டாக அது வருது அப்படின்னு நான் வந்து ஒரு ஆய்வாளர் சொன்னாங்க. அதை நானும் இப்போ வந்து 1 டன்னு மில்லு போட்டு மழைநீரிலேயே வந்து அவியல் பண்ணி மழைநீர்லேயே அதை இது பண்ணணும் அப்படின்னு ஒரு திட்டம் வச்சுருக்கேன். இயற்கை நெல் இப்போ நாங்கள் இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அதை விரைவில் அது கொண்டு வர போகிறோம். 1 டன்னு போட்டு அதை செய்ய போகிறோம். மழை நீர் உயிர் நீர். மழை இல்லை என்றால் இந்த பூமி இல்லை. அதனால் பஞ்சபூதங்களில் நீர், நிலம், இது ரெண்டும் மிக முக்கியமானது. அதில் தான் நம்ம உணவு விளையுது. அந்த உணவு விளைஞ்சு தான் நம்ம சாப்பிட்றோம். அந்த நிலம்தான் நம்ம உடம்பு. நீர் இல்லைன்னா உங்களுக்கு எதுவுமே இல்லை. டீஹைட்ரேஷன் ஆகிட்டுனா உடம்பே அப்படியே உட்காந்துரும். இப்போ அந்த போல் சூழ்நிலையில் மழை நீரை வந்து நம்ம எல்லோரும் சேமிக்கணும். எல்லா வீட்டுகள்லையும் சேமிக்கணும். ஒவ்வொருவரும் சேமிக்கணும். மழை நீர் சேமித்தாலே பூமியினுடைய நீர்மட்டம் உயரும். நீர் உயர்ந்துச்சுன்னா நீங்கள் போர் போட்டு எடுத்துக்கலாம் தண்ணியை. போரையே நீங்கள் வந்து நான் வந்து ஒரு தடவை நம்மாழ்வாரை சந்திக்கும் போது என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு கேட்டார். நான் வந்து மழை நீரை பயன்படுத்தி விவசாயம் பண்ண போகிறேன்யா, சோலாரை பயன்படுத்தி நான் மின்சாரமும் போரும் எடுத்துக்க போகிறேன்னு. நல்ல திட்டம்யா, இது எல்லோரும் கொண்டு போகணும் என்று சொன்னார். ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். அவருடைய அந்த திட்டம் என் பண்ணையில் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒவ்வொருவரும் அதை போல் வந்தாங்கன்னா நிச்சயமாக தண்ணீருக்காக நீங்கள் அரசாங்கத்தை நம்பியிருக்கணும் தேவையில்லை, மின்சாரத்துக்காக அரசாங்கத்தை நம்பியிருக்கணும் தேவையில்லை. ஆனால் அரசாங்கமும் அதற்கான உறுதுணையான செயல்பாடுகளை நமக்கு கொடுக்கணும். மழைநீரை சேமிங்க, சோலாரை பயன்படுத்துங்க, அதற்கான திட்டங்களை வடிவமைத்து நம்ம கொடுத்ததுன்னா எல்லாருக்கும் அது பயன்பாடாக இருக்கும். அரசாங்கமும் சில இதை செய்யணுங்கிறது தான் வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி. இவங்களை போல மழை நீரை உங்க வீட்டுல குடிநீராகவும் புழக்கத்துக்கும் பயன்படுத்தணுமா? நம்ம ஈஷா காவேரி கூக்குரல் இயக்கம் வர மார்ச் 22ஆம் தேதி அன்று திருச்சி SRM கல்லூரியில மழைநீரே அமிர்தம் என்ற மாபெரும் கருத்தரங்கம் நடத்துறாங்க. மழைநீர் சேகரிப்பு தொழில்நுட்பத்தை நேரடியா அவங்க கண்ணு முன்னே செஞ்சு டெமோ காட்ட போறாங்க. இந்த மாபெரும் கருத்தரங்கத்தில் முன்பதிவு செஞ்சு கலந்துக்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.